வணக்கம். நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் மேலும் ஒரு திருப்பம். அண்ணாமலை சவுக்கடி கொடுக்குறாரு, அது காமெடின்னு திமுக சொல்லுது, இல்லை சூப்பர்னு இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் விவாதம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்துருக்குது திமுகவுக்கு. திமுக அரசாங்கத்தை பார்த்து, காவல்துறையை பார்த்து அது கேட்ட கேள்விகள் இன்றைக்கி சமுதாயத்தில் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னப்பா நீதிமன்றமே கேட்டிருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், அண்ணாமலை சொல்லுவார், இல்லை திமுகவில் இருக்கவங்க சொல்லுவாங்க. இப்படி மாறி மாறி சொன்னால் கூட ஒரு நீதிமன்றம் கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குது? ரைட்டுப்பா, நீங்கள் அவரை பிடிச்சிங்க, அவருக்கு மாவு கட்டு போட்டிங்க, காவல்துறையிலேயே பல பேர் மீது பாலியல் குற்றச்சாட்டுலாம் வருது, அவங்களுக்கெல்லாம் மாவு கட்டு ஏன் போடலை? ஒன்று. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒருவர் தான் குற்றவாளிங்கிறத எப்படி காவல்துறை இப்போவே முடிவு பண்ணுச்சு? புலனாய்வே இன்னும் முடியல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஒன்று பேசுகிறாரு, காவல்துறை ஒன்று சொல்லுது. எது உண்மை? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் கேட்ட பல கேள்விகள் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? திமுக காரங்களாலே முட்டு கொடுக்க முடியாது. திமுக காரங்களே உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பாங்க? நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, திமுக ஒரு காரராக நீங்கள் இருக்கலாம். சில விஷயம் உங்களால் நம்ம நிறைய விஷயம் பேசுவோம்ல, சில மேட்டர் திமுக காரங்க பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதை அவங்க பார்ப்பாங்க. மோடி எதிர்ப்பு, சூப்பர் ஸ்டாலின் முந்திவிட்டார் அப்படின்னா பார்ப்பாங்க. நம்ம விஜய் பற்றி பேசினாலோ, இல்லை அதிமுக பற்றி பேசினாலோ, இதை பற்றி பேசினா பார்க்க மாட்டாங்க. எல்லாத்த பற்றியும் பார்க்கக்கூடிய பரவலான எண்ணம் வரணும். அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவர்களுடைய விருப்பம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையை பேசியா ஒன்றும் இல்லை. கொஞ்சம் யோசனை பாருங்க. அவங்க பாராட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக திமுக சூப்பர், திராவிட மாடல் மாதிரி ஆச்சு, சூப்பரான ஆச்சுப்பா. நம்ம அதிமுகவையும் தான் சொல்கிறோம், அதிமுக ஆட்சியிலேருந்து தான் நடந்ததுங்கிறோம். அதிமுக ஒன்றும் சூப்பராக தூக்கி வச்சுலாம் பேசலை. அதிமுகவும் தப்பு தான். திமுக இந்த தடவை பண்ணதுன்னா மிகப்பெரிய தவறு. நீங்கள் உயர்நீதிமன்றம் என்ன கேட்குது? காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டும்னு தலைமை வழக்கறிஞர் சொல்கிறார், கவர்மெண்ட் வழக்கறிஞர். அதுக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்கிறாரு? ஏங்க, உங்கள் கடமைங்க அது. இந்த குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டியதான் காவல்துறை. நடந்த பிறகு நாங்கள் பண்ணோம், எங்களை நீங்கள் பாராட்ட மனம் இல்லையங்கிறது எந்த மாதிரியான வாதம்? அதையும் தாண்டி இன்றைக்கி நீதிமன்றம் கேட்கக்கூடிய பல கேள்விகளில் ரொம்ப முக்கியமான கேள்விகள், ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு எப்படி காவல்துறை முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்குது. அப்புறம் காவல்துறையில் மாவுக்கட்டு பார்த்துருக்கோம். பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் கொடுத்த போலீஸ்காரர் நிறையா பார்க்குறோம்ல, அவங்களுக்கு மட்டும் மாவுக்கட்டு போலியே. அப்போ டிபார்ட்மெண்ட் நமக்கு ஒன்றும் புரியல. உயர்நீதிமன்றம் தானே கேட்குறது தான் நம்ம கேட்குறோம். உயர்நீதிமன்றம் சரியாக கேட்குதில்ல. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்கள்ல, ஷோக்காக கேட்குறான் பாருப்பா, சூப்பராக கேட்குறாருப்பா நீதியரசர், அருமையாக கேட்குறாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய முள்புதர் அதெல்லாம் நீக்க போகிறோம், சிசிடிவி கேமரா அமைக்க போகிறோம், ட்ரோனில் கண்காணிக்க போகிறோம், இதெல்லாம் சொல்வது இதற்கு முன்பே பண்ணியிருக்க வேணும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி எப்படி ஈஸியாக அந்த 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 சாயங்காலம் அதுக்குள்ளே போக முடியுது? அப்போ அங்கே இருக்கக்கூடிய முன்னால் உட்காந்துருக்க காவலாளி எப்படி அலோவ் பண்ணுறாரு? இல்லை வேறு ஏதாவது வழிகள் உண்டதா? இதெல்லாம் யோசிக்க வேண்டியது விஷயம் இருக்குல்ல. ஒரு விஷயம் நடந்து போன பிறகு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் யார் கசிய விட்டது அப்படிங்கிறதுக்கு இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. உடனே இன்றைக்கி கசியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம தமிழக அரசு சார்பில் ஆஜரானவர் சொல்கிறார். அப்போ நீதியரசர் என்ன கேட்குறாரு? எஃப்ஐஆர் கசியவே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வழக்கு பதிவு? ஒரு தப்பே நடக்கலை, எஃப்ஐஆரே கசியலை, அப்புறம் எதுக்கு அது யார் கசிய விட்டான்னு நாங்கள் கண்டுபிடிப்போன்னு ஏன் சொல்கிறீங்க? அதனால் பல குளறுபடிகள். நீங்கள் இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, நல்லா மாட்டிச்சுப்பா திராவிட மாடல் ஆட்சின்னு. ஏன்னா தப்பு பண்ணால் தப்பு தானுங்க. நம்ம சாத்தான்குள மேட்டரை பற்றி பேசுகிறோம், பொள்ளாச்சி பாலியல் பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம். அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர், கரும்புள்ளி பேசணுமா இல்லையா? அப்போ இதையும் நம்ம பேசி தான் ஆகணும். தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அரசியலாக்கக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்கிறாரு. எப்படி அரசியலாக்காமல் இருக்க முடியும்? எல்லாமே அரசியல் தானே. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், ஒரு லக்கான முதலமைச்சர், எதிர்க்கட்சி வலுவாக இல்லை. அண்ணாமலை மட்டும் பெருசாக குரல் கொடுக்குறாரு, அவர் பக்கத்தில் ஆள் இல்லை. சாட்டை அடிக்கிறார், 3-4 பேர் தான் இருக்காங்க. சாட்டை அடிக்கிறத காமெடி ஆக்கிட்டாங்க. அது இந்த பருத்தியில் அடிக்கிறாரு, அதில் அடிக்கலை. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி போராட்டம், 30ஆம் தேதி மறுபடியும் போராட்டங்கிற ஆரோக்கியமாக இருக்குது. ஆரோக்கியமான போராட்டம் தான் அறிவிக்கணும்.
விஜய் ஒரு அறிக்கையோடு நிறுத்திக்கிட்டார். ஏன் அவர் இன்னும் இறங்கி பேசலைன்னு நமக்கு தெரியல. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இதுக்கு பெருசாக கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இது ரொம்ப சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மற்ற எந்த விஷயத்தையும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் வந்து ஊழலை ஊழல் கூட பரவாயில்லப்பா, யார் நம்ப சம்பாதிக்கல சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எது பண்ணாலும். ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கும்போது மக்களிடம் ஒரு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். திமுக வந்து சென்னை கோட்டைங்கிறாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 200 இலக்குங்கிறீங்க, கரெக்ட். இந்த மாதிரி விஷயம் பண்ணால் 200 வருமா? காமனாக கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம ஈஸியாக நம்ம பேசிடுறோம். அங்கே படிக்க வைக்கிறவங்களுடைய பசங்களுடைய எதிர்காலம், அங்கே படிக்க வைக்கிற பசங்களுடைய அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, அந்த விடுதியில் தங்கி படிக்கிறவருடைய அம்மா அப்பாலாம் இந்த எந்த பதப்பதைப்போடு இருப்பார்கள், அந்த மாணவியோட நிலைமை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னங்க அது ரொம்ப ஆக்ரோஷமாயிருவோங்க, வார்த்தையெல்லாம் தடுமாறிடும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன், எந்த நிலைமையில் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவர்களுடைய வழியை ஏன் யாருமே புரிஞ்சுக்கல? கேட்டால் வந்து இவங்க அவங்கள குறை சொல்கிறது, அவங்க இவங்கள குறை சொல்கிறதுனா தொடர்ந்து நம்ம சொல்கிறோம். சாமானிய மக்களின் நிலையே யாருக்கும் புரியாமல் ஒரு பக்கம் திராவிட மாடலாச்சு ஓகேங்கிறீங்க, எடப்பாடியார் வாழ்கங்கிறீங்க, எல்லாரும் வாழ்க நாங்கள் மட்டும் நாசமாக போகணுமா? கோபம் தான் வருது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏதாவது கேட்டால் ஏதாவது நம்ம சொன்னோன்னா முட்டு கொடுக்க வரீங்களேயா? மனசாட்சி இருக்குதா உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மணிப்பூரை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, அப்போ இதையும் நம்ம பேசணும்ல. இது எப்படி ஈஸியாக கடந்து போயிட முடியும்? உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. எல்லாம் எடுக்கிறீங்க சார், முன்னாடியே கண்டுபிடிக்கல. நீங்கள் வந்து மருத்துவமனைக்குள்ளே வந்து ஒரு ஆளை ஒரு டாக்டரை வந்து அடித்த போது மருத்துவமனைக்கு எல்லாரும் பாதுகாப்பு போட முடியுமா? நீதிமன்றத்தில் வெட்டும் போது நீதிமன்றத்தில் எல்லாரும் இருக்க முடியுமா? சரி, நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காவல்துறையை போட முடியாது, மாற்று கருத்தில். ஆனால் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அவர்களுக்கு இந்த தைரியம் எப்படி வருது? சாதாரணமாக போலீஸ் முட்டியை கட்டிடுவாங்கங்கிற பயம் இருக்கணுமா இருக்கக்கூடாது? காவல்துறை மேலே ஒரு கடுமையான பயம் வேணுமா வேணாமா? இரும்பு கரண் கொண்டு அகற்றணும்னு சொல்லுவாங்களே ஜெயலலிதா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா வர வேணாமா? அப்போ தானங்க பயம் ஒரு குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு தவறுகள் நடக்குது. இது வந்து காமன் மேன்ட்டை நீங்கள் இப்போ திமுக மேலே திமுக ஓட்டு போடுவோம், ஏன்னா எதிர்கட்சி இல்லை, அங்கே மோடி இருக்கார், திமுக கூட மக்கள் இதை பார்க்க நமக்கு என்ன பயம்னா, திமுகவுடைய இந்த பலவீனத்தால் பிஜேபி வந்துடும் பொழுது வராது நம்ம நினச்சிட்ருக்கோம். மெதுவாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி திமுகவுடைய இறங்கும் முகம் பிஜேபிக்கு வளர்ச்சி. அதனால தாங்க நம்ம விஜய் ஆதரிக்கிறோம். இது பேர் நிறைய பேர் தெரியாமல் விஜய் நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா வேறு யாரை ஆதரிக்கணும்? அண்ணாமலை ஆதரிக்க சொல்கிறீங்களா? புரியல நமக்கு. வேறு எடப்பாடி ஆதரிக்கணுமா? இல்லை திராவிட மாடல் ஆச்சு என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்லணுமா? என்ன கான்செப்ட் இது? விஜய் இப்போ தான் வந்திருக்கார், அவருடைய தவறையும் தான் நம்ம சொன்னோம். அதானி மேட்டரில் விஜய் குரல் கொடுக்கல, அம்பேத்கர் மேட்டருக்கு ஒரே அறிக்கையோடு முடிச்சிட்டிங்க. இந்த பெண்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தியிருக்கலாம், சென்னையிலேயாவது போராட்டம் நடத்தியிருக்கலாம். இப்படி நிறைய விஷயத்தில் விஜயே கோட்டை ஊராக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்டலன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். திமுகவுக்கு எதிராக வலுவான எதிர்கட்சியிலேருந்து தானே சொல்லிட்டு இருக்கோம். உடனே நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசுகிறீங்க. திமுக நல்லா பேசும்போது மட்டும் இனிச்சதா? நம்ம சும்மா அமைதியாக இருந்தால் சும்மா நம்மளை பேச வைக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயம் திமுகவுக்கு ஒரு கரும்புலி தான். இன்னொன்று சொல்லுவோம், காவல்துறையில் வேலை பார்க்குறவங்களில் கடுமையான உழைப்பாளிகள், தூக்கத்தெல்லாம் மறந்து கடமை உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய பல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. உண்மையிலே தமிழக காவல்துறை அதனுடைய சாதனையை, அதனுடைய திறமையை நம்ம குறைச்சலாம் மதிப்பில்லை, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல் வருது? இப்போ அண்ணாமலை நிறைய விஷயம் சொல்கிறாரு, அதெல்லாம் உண்மையா? சரி, அண்ணாமலை சொல்கிறது போய், எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது போய், நான் சொல்கிறது போய், எல்லாரும் சொல்கிறது போய், ஹைகோர்ட் கேட்குற கேள்விக்கு பதில் காமனாக மக்கள் கேட்பாங்களா இல்லையா? ரைட்டுப்பா, ஒரு ஆளை பிடிக்கிறீங்க, இப்போ டக்குன்னு என்ன இந்த கட்டில் சின்ன காயமாக இருந்தது பெரிய காயம் ஆகிடுச்சுங்கிறாங்க. சாதாரணமாக இந்த மாவு கட்டு போட்டதோடு முடிஞ்சு போச்சா? தண்டனை கொடுத்து விட்டோமா? அண்ணாமலை சொல்கிறாரில்ல, 5 நாளில் பண்ணணும், 20-25 நாளில் கோர்ட்டுக்கு வந்துடணும், சீக்கிரம் ஹியரிங் முடிக்கணும், சீக்கிரம் தண்டனை வாங்கி தரணும். இதில் திமுக காரரா இல்லையா? நம்ம ஒன்று சொல்கிறோங்க, திமுக காரரா இல்லையா? நம்ம தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இப்போ ஒரு 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 கட்சிக்காரர், ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ வந்தால் 10 பேர் இப்போ தான் செய்வாங்க. அவங்கெல்லாம் கட்சிக்காரன், இந்த ஃபோட்டோவை வச்சு வந்து கட்சிக்காரர் அப்படிங்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை. சரி, அப்படியே கட்சிக்காரன்னு எல்லாத்தையும் பார்த்து அங்கே கட்சியில் சேர்க்க முடியும்? எப்படி சொல்லலான்னா, பாருங்கள், அவர் கட்சிக்காரராக இருக்கிறதுனால இத்தனை வழக்குகளில் போலீஸார் அவரை விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்பப்போ போலீஸார் கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா முழுமையான இன்னும் நமக்கு தெரியல. முழுமையாக சொல்லாமல் காவல்துறையை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கும் இப்பவும் சொல்கிறோம், இந்த விஷயம் திமுகவுக்கு ஒரு பெரிய, இப்போ இதில் வந்து ஜெயிக்கணும், திமுக வந்து நல்ல பேர் எடுக்கணும், உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்டு கடுமையான தண்டனை, அதாவது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத தண்டனை அது வாங்கி தந்தால் மக்கள் கொண்டாடுவார்கள். நல்ல நபருக்கு பாருங்கள், ஹைதராபாத்தில் இதே மாதிரி தான் நடந்தது ஒரு விஷயம்.
அந்த அந்த 4 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க போலீஸு. என்கவுண்டர் தப்புன்னு சொல்கிற மக்கள் கூட பூமாரிலாம் பொழிஞ்சாங்க. அதை நம்ம ஆதரிக்கலை. மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இன்றைக்கி தமிழக மக்கள். இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு சாவார்னு பேசுகிறோம், அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க. இதை திமுக சரியாக கையாளும் நினைக்கிறோம். வேகமாக வழக்கை தொடர்ந்து இவருக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தால் திமுகவுடைய செல்வாக்கு உயரும். இந்த ரொம்ப கெட்ட பேர் ஆகிடுச்சுன்னா இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. இதை ஸ்கோர் செய்ய வேண்டிய எதிர்க்கட்சிகள் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். என்ன ஒன்று, இன்னும் வலிமையாக எதிர்க்கட்சி இல்லாதது திமுகவுக்கு ஒரு கொண்டாட்டம், திமுக அடைமலை. இதுவே தொடரக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். திமுகவுக்கு ஆப்போனண்ட்டாக இன்னொருத்தர் வரணும், அப்போ தாங்க திமுகவுக்கும் பயம் இருக்கணும். ஆப்போனண்ட் இருக்கும்போது திமுக வலிமையாக இருக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.